அண்மை செய்தி. சிவில் வழக்கு விவகாரங்களில் காவல்துறையினர் தொடர்ந்து தலையிடுவது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையீடு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையை தொடர்ந்து தலையீடு செய்வது ஏன் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையீடு குறித்து கண்காணிக்க மூத்த ஐஜி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் சிவில் வழக்குகளில் காவல்துறை தலையீடு செய்ய தடை விதிக்க உத்தரவு கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்து நீதிபதி போலீஸ் முன்பாக விசாரணை செய்து வருகிறார். தொடர்ந்த விசாரணையின் போது நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் சிவில் வழக்குகளை காவல்துறையை தலையீடு செய்யக்கூடாது என பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தலைவர் அவருடைய சுற்றறிக்கையின்படியும் சிவில் வழக்குகளில் போலீசார் தலையிடக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் தொடர்ந்து போலீசார் சிவில் வழக்குகளில் ஏன் தலையீடு செய்து வருகிறார், இது குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டார். இந்த அனைத்து வழக்கில் இன்று நீதிபதி போலீஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் சிவில் வழக்குகளில் போலீஸ் தலையிடக்கூடாது என்ற காவல்துறை தலைவர் டிஜிபி ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதை மீறி சில காவல்துறையை தலையீடு செய்வது வருத்தக்கூடியது. ஒரு சிலர் மட்டுமே இதுபோன்று நடந்து கொள்கிறார். நிலைப்பாடுகள் முற்றிலும் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்பது குறித்து தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபியுடன் ஆலோசனை செய்துள்ளோம். மூத்த காவல்துறை தலைவர் மற்றும் மூத்த கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இந்த குற்றச்சாட்டு குறித்து முறையாக ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.